நம்ம வாழ்க்கை சும்மா ஏதோ ஒரு பணக்காரனா வாழ்ந்துட்டு செத்தவனோட வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஒரு வாழ்க்கை வரலாறா வாழ்ந்து. ஹே கைஸ், நான் தான் denwonderkid. இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்கமிங் KTM RC 390 சொல்லலாம், 250 சொல்லலாம், 125 சொல்லலாம், 200 சொல்லலாம், எல்லாமே இதே மாடல்லாம் வரப்போகுது. இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 மாடல், இதே மாதிரி ஒரு மாடல் இருக்குது, இதுவும் இருக்குது. இந்த 2 மாடலில் எது மாடல் வரது போகுதுன்னு தெரில. மொத்தம் பார்த்தீங்கன்னா கலர் மொத்தம் 3 கலர் சொல்லியிருக்காங்க. இந்த இப்போ நான் உங்களுக்கு காட்டுற அந்த 390க்கு வந்து 3 கலர் வந்திருக்கு. அதை நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா மாடல் பார்த்தீங்கன்னா பெருசாக நல்லா இருக்கா இல்லையான்னு தெரில. நல்லா இல்லை தான், வர மொக்க பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பைக் நீ எப்படி வரப்போகுதுன்னு தெரில. இதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கலர். ஓகேவா, இதை செகண்ட் கலர் காமிக்கிறேன் பாருங்கள். செகண்ட் கலர் பார்த்தீங்கன்னா பிளாக். இது கொஞ்சம் வெறித்தனமாக தான் இருக்குது, இந்த லுக்குக்கு வெறித்தனமாக தான் இருக்குது. ஆனால் எத்தனை பேருக்கு பழைய BS3 BS4 அந்த ஆர்சி உங்களுக்கு பிடிக்கும் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிவிட்டு. இப்போ தான் ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு லீக்கான இமேஜ். ஓகேவா, இது ஃபேன் மேடான்னு சொல்லலாம், இல்லாட்டா வந்து இவங்களே கொஞ்சம் பூஸ்ட் ஏற்றி விட்ற மாதிரி இவங்களே எடிட் பண்ணியும் தந்திருக்கலாம். ஆனால் இன்னொரு இமேஜ் நான் உங்களுக்கு இந்த வீடியோ லாஸ்ட்டில் காமிப்பேன். அதுக்கான 90% கண்டிப்பாக அந்த மாடல் தான் வரும். இந்த மாடல் எப்படின்னு தெரில. ஓகேவா, இது பார்த்திங்கன்னா இப்போ உள்ள RC 390ல அந்த அதே லுக் அதே கலர் ஸ்கீம் தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பெருசாக எடுப்படல யாருக்கு, எனக்கு கண்ணு கொண்டு காணக்கூடாது இப்போ RC எல்லாம். ஏன்னு தெரில, எனக்கு பிடிக்கலாங்க. பழைய RC நல்லா தந்துட்டு இப்போ புது RC இப்படி கொடுத்தாங்கன்னா எப்படி நல்லாவாக இருக்கும். அதே மாதிரி தான் பிடிக்கல. என்ன பண்ணுறது, இப்படி தான் முக்கா பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு இப்போ இறங்கின அஃபிஷியலாக டியூக் 390 இறங்குச்சு இல்லை, அது உங்களுக்கு எத்தனை பேர் பிடிச்சிருந்து செஞ்சுட்டு கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுருக்கிறேன். ஓகேவா, ஓகே. இது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 90% வரும். ஏன்னா இன்ஜினை பாருங்கள், நம்ம ட்ரைம்போட அதே இன்ஜின் இப்போ இப்போ KTM அஃபிஷியலாக வந்து இப்போ டியூக் இறக்குனாங்க தெரியுமா, அதே இன்ஜின் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வரக்கு 90% கண்டிப்பாக வரும். ப்ரைஸ் என்னென்னு சொல்லிட்டு நீ ஒன்றா சொல்லுவாங்க. இது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு 3 monthஸில் வந்து அஃபிஷியலாகவே சொல்லிடுவாங்க இந்த மாடல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. கலர் எல்லாம் லீக் பண்ணிடுவாங்க, நீங்கள் பாருங்கள். இன்னொரு இமேஜ் இருக்குது, அதையும் காட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா இதான் வந்து பேக் வியூ. பார்த்திங்களா தெரியும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எப்படியோ இருக்குது, பார்ப்போம். அதேமாதிரி இது கலர் பார்த்திங்கன்னா இப்போ டியூக்கு விட்ருக்காங்க தெரியுமா, அதே மாதிரி தான் இதுக்கும் கலர் வரும். ஆரஞ்சு, ப்ளூ, அடுத்து என்ன ஒயிட் மாதிரி ஏதோ கலர் இருக்குது, அதெல்லாம் வரப்போகுது. இப்போ 390 எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அது இல்லாமல் வரவுள்ள 390 எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்க நம்புகிறேன். எதாவது சொதப்பி இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து என்ன வீடியோ போடலாம் சொல்லிவிட்டு. ஓகேவா, பை.